ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்றது பார்த்தீங்கன்னா முட்டை தொக்கு தான் செஞ்சுருக்கிறேன். அது எப்படி செய்யுதுன்றது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முட்டை பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அது வந்து நம்ம மசாலா போடுறதுக்கு அதில் நம்ம ரவுண்டாக கீறி வச்சிடலாம். அப்போ தான் அதில் மசாலா இறங்கும்போது உள்ளார காரமாக இருக்கும் நம்மளுக்கு சாப்பிடும்போது. இப்போது மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். மஞ்சள்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். சால்ட்டு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்து அதை நல்லா அந்த மசாலாவில் இந்த முட்டையை நல்லா கொஞ்சம் நேரம் ஊற வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு வறுக்க போகிறோம். இதை இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்மளுக்கு சாப்பிடும்போது. பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மசாலா போட்டு வச்சுருக்கிற அந்த முட்டையை நம்ம எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம். இதை லைட்டாக நம்ம பொறுமையாக வறுத்து எடுக்கலாம். ஏன்னா நம்ம முட்டையை கீறினதுனால அதை உடச்சிக்கும், அந்த கரு வந்து வெளியில் வந்துடும். அதனால் நம்ம பொறுமையாக வந்து நல்லா வறுத்துட்டு அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது அதே பேனில் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் விட்டுட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து பொடி பொடியாக நறுக்கினதை வந்து சேர்த்துட்டு அதை நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். அதை இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதை காமிக்க மறந்துட்டுருக்குறேன். அதுக்கப்புறம் 1 கைப்பிடி வந்து முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 கைப்பிடி கறிவேப்பிலை கொத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வதக்கி விடலாம். வதக்கி விட்டுட்டு 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன், 1.5 ஸ்பூன் கிட்ட. இப்போ அதெல்லாம் அந்த மசாலாலாம் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விடலாம். ஸ்லோ குக்கிலே வச்சுக்கோங்க. இப்போது நம்ம மசாலாலாம் சேர்த்த உடனே ஸ்டவ் வந்து ஸ்லோ குக்கில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு 50 கிராம் வந்து தயிர் தான் சேர்த்துருக்குறேன். அந்த தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் திரிஞ்சு வரும். பாருங்கள், நல்லா எண்ணெய் திரிஞ்சு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மிக்ஸ் பண்ணி விடுறோமோ அந்த அளவுக்கு வந்து நல்லா எண்ணெய் திரிஞ்சு மேலே வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை வந்து அரைச்சதை வந்து நம்ம சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விடலாம். இது ஒயிட் ரைஸ்க்கு, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சால்ட் வந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். ஏன்னா ஆல்ரெடி நான் முட்டையில் வந்து சேர்த்ததுனால இதில் வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். இது நல்லா வேகணுன்றது அவசியம் இல்லை, ஃப்ளேவருக்காக தான் போட்டிருக்குறோம் நம்ம. இப்போ ஒரு 10 நிமிஷம் கிட்ட மூடி வைக்கலாம். நல்லா எண்ணெய் திரிஞ்சு வரும். இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்துட்டு நல்லா அதை மசாலாலாம் முட்டையில் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் 10 நிமிஷம் கிட்ட பிளேட் போட்டு மூடி வைக்கலாம். இப்போது ஜீரக பவுடர் தான் வந்து 1 ஸ்பூன் வந்து சேர்த்துருக்குறேன். இப்போ அதை நல்லா கலந்து விடலாம். பார்த்து கலந்து விடுங்க, ஏன்னா அந்த முட்டையில் இருக்கிற கரு வெளியில் வந்துடும். அதனால் மெல்லமாக கலந்து விடலாம். இப்போ 10 நிமிஷம் கிட்ட நல்லா பிளேட் போட்டு மூடி வைக்கலாம். இப்போ எண்ணெய் திரிஞ்சு நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் முட்டை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி, சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி சாதத்துக்கு எதுக்கு வேணால் நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டியாகவே இருக்கும். இது என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.